இது நாம் ஏதோ பாட்டில் ஆரம்பித்தோன்னு தோணும். இது பெரிய பாஞ்சராத்திர சாஸ்திரத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்குது, ஜிதந்தே ஸ்தோத்திரம்னு. அந்த ஜிதந்தே ஸ்தோத்திரம் சொல்கிறது பெருமாளை பார்த்து, நதே ரூபம் நச்சாக்காரா நாயுதானி நச்சாஸ்பதம் ததாபி புருஷாக்காரோ பக்தானாம் துவம் பிரகாசசே. உனக்கு வடிவம் கிடையாது, உனக்கு திருமேனி கிடையாது, உனக்கு ஆயுதம் கிடையாது, உனக்கு இருப்பிடம் கிடையாதுன்னுது. என்னது வடிவம் திருமேனி ஆயுதம் இருப்பிடம் ஒன்றுமே கிடையாதான்னா அப்படி சொல்லலை. அது நத்தே ரூபம். இதுக்கு பெரிய வாச்சான் பிள்ளைங்கிற மகான் வியாக்கியானம் பண்ணுறார். வடிவம் உண்டு, ஆனால் நத்தே ரூபம், அந்த வடிவத்தை நீ உனக்குன்னு வச்சுக்கிறது இல்லை, பக்தர்களுக்கு கொடுத்துட்ற. நச்சாக்காரகா, உனக்கு திருமேனி இருக்குது, ஆனால் அதை உனக்குன்னு வச்சுக்கிறது இல்லை, பக்தர்களுக்கு கொடுத்துட்ற. நாயுதானி, ஆயுதம் இருக்கே அதை கூட உனக்குன்னு வச்சுக்கிறது இல்லை, பக்தர்களுக்கு கொடுத்துட்ற. நச்ச ஆஸ்பதம், உனக்குன்னு இருப்பிடம் வைகுண்டம் இருக்கே அதையும் உனக்குன்னு வச்சுக்கிறது இல்லை, பக்தர்களுக்கு கொடுத்துட்ற. புரியிறாப்புல சொல்லணும்னா, மாப்பிள்ளை அவர் தான், ஆனால் அவர் போட்டுருக்க ட்ரெஸ்ஸு என்னது? பெருமாள் அவர் தான், ஆனால் அவர் திருமேனி என்னது? பெருமாள் அவர் தான், ஆனால் அவர் ஆயுதம் என்னது? பெருமாள் அவர் தான், ஆனால் அவரோட இருப்பிடம் என்னது? எல்லாத்தையும் பக்தனுக்குன்னு கொடுத்துட்றான். இன்றைக்கி கோவிலில் நிறையா கூட்டம் வந்திருக்கா, பெருமாள் உடனே இன்றைக்கி 20 படி பிரசாதம் அமுது செய்கிறேங்கிறார். இன்றைக்கி கூட்டமே இல்லையா, ஒரு படி பிரசாதம் போகிறோங்கிறார். அப்போ பக்தர்கள் எவ்வளோ பேர் வந்திருக்காளோ அதை பொறுத்து அவர் பிரசாதம் சாப்பிட்றார். எல்லாமே பக்தனுக்கு ஏற்றபடி தன்னை அமைத்துக் கொள்கிறான். அதான் கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான்.